பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நாளைய தினம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மார்னிங்கில் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock 3 ஆராதனை மார்னிங்கில் இருக்குது. வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஈவினிங்கில் 6 o'clock நாளைக்கு ஃபேமிலி ஃபெல்லோஷிப் இருக்கிறது. ஸோ குடும்பமாக வந்து பங்கு பெறுங்க. ஒரு வேளை நீங்கள் பேச்சுலராக இருக்கலாம், இல்லைனா சூழ்நிலை நிமித்தமாக தனியாக இருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்டவர்களும் நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள். ஏனென்றால் எஸ்தர் திருச்சபையில் நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக வரும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இடம் தெரிய வேண்டும் என்றால் கூகுள் மேப்பில் எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ் எண்ணூர் கிராஸ் நியர் எண்ணூர் கிராஸ்ன்னு போடுங்க. இல்லாவிட்டால் HRBR லேஅவுட் இல்லைனா கம்மனல்லின்னு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்தர் திருச்சபையோட லொக்கேஷன் தெரிஞ்சிடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் அன்புடன் அழைக்கிறேன். திருச்சபையில் வந்து பங்கு பெறுங்கள், ஆராதனை பங்கு பெறுங்க, ஐக்கியம் காட்டுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். நம்பர் சாப்டர் 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ அவர் சொல்லுகிற காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 2024 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ, இல்லாவிட்டால் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் வாழ்க்கையை குறித்தோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ என்ன சொன்னாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். நீ விசுவாசிங்க, அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, ஐயோ சொல்லிட்டு மனம் மாறுகிற தேவனும் அல்ல. அவர் சொன்னது தான். அல்லேலூயா. அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் சித்தம் இருக்கிறதோ அதை யாராலையும் தடை பண்ணவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்வார்னு விசுவாசிங்க. கர்த்தர் இந்த கால வேலையை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், அன்றைய கத்தா வயதானவர் தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் கத்தாவே உங்களுடைய வார்த்தை சொன்னது போல் ஆண்டவரே, நீர் அவங்க வாழ்க்கையில் என்ன சொன்னீரோ அதை செய்யுங்கப்பா. அன்றைய கத்தாவை என்ன சொன்னீரோ அதை கத்த நிறைவேற்ற தேவனாக இருக்கிறீர். ஊழியர்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறீர், அதெல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர். இந்த நாட்களில் ஊழியர்கள் நல்ல சுகத்தை கொடுங்க. நாளை தினத்தில் ஆராதனை கத்தாவை அவங்கள் பங்கு பெறவும், ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவும் இந்த நாளிலே அவர்களை பலப்படுத்துவீராக. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே விசேஷமாய் கத்தாவே கர்த்தருடைய வார்த்தை நாளைக்கு ஜனங்கள் கேட்கிற வேளையிலே அவங்க இருதயத்திலே கத்தாவே குத்தப்பட்டவர்களாக அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அவருக்கு பலனடைய உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு வழி நடத்துங்க. அன்றைய நாளில் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இன்றைக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தை கொடுங்க. அன்றைய நாட்களில் அந்த பிள்ளை நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணவும் தேர்ச்சி பெற உதவி செய்ய வேணுமா செபிக்கிறேன். எந்தெந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் அந்த இடத்துல கால் ஃபார் லெட்டர் வரட்டும், அந்த இடத்துலேருந்து எல்லா அழைப்புகள் வரட்டும். இப்பொழுதே வழிகளை உருவாக்கி தாங்கப்பா. இதனால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த வருஷத்தில் நன்மைகளை பார்க்க உதவி செய்யுங்க. இந்த மாதத்தில் நன்மையை பார்க்க உதவி செய்யுங்க. உண்மையே நாங்கள் பழக்கத்தாக பிடித்து இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதம் நிறைவாய் தர வேணுமா செபிக்கிறேனப்பா. இதனால் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அன்றைய கத்தாவே நல்ல சுகத்தை நல்ல பலனை கொடுங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி சமைக்கிற எல்லா ஆகாரங்களையும் ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அன்றைக்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாதப்பா. அப்பத்தை தண்ணீர் எண்ணெயை மாவையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீரே கூட வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. அன்றைய வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. அன்றைய எந்த தீங்கு அவளுக்கு வரக்கூடாதப்பா. குடும்பத்தை விட்டும் குடும்பத்தோடு தனியாகவும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு எந்த ஒரு ஆபத்து வரவே கூடாது. அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தையும் கத்தாவை எஸ்தர் திருச்சபை கத்தில் வைக்கிறோம். அன்றைய அநேகரை கத்தாவை பார்க்கவும் கேள்விப்படவும் அநேகர் ஆலயத்துக்கு வரவும் சால்வேஷன் டிவி பார்க்கவும் நீர் உதவி செய்வீராக. அநேக ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. தாங்குகிற பிள்ளைகளை எழுப்புங்க. இதனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்புகிற எல்லா காணிக்கைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய கத்தாவை இதனால் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. வெளியில் போகும் பொழுது வரும் பொழுது தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகமாய் நடத்துங்க. சுகத்தோடு அவள் வீட்டுக்கு திரும்பி வர உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமாக இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.